வேளையில் நம்முடைய பாட புத்தகத்திலே 45வது பக்கம் இருக்கின்ற காலை ஆராதனை முறைமையை நாம் பக்கம் 45. சங்கீதம் 27வது சங்கீதம் வசனங்கள் 7 தொடங்கி 14 முடிய நாம் முறையாக வாசிப்போம். திருப்பாடல் சங்கீதம் 27 7 முதல் 14. கர்த்தாவே, நான் கூப்பிடும் சத்தத்தை கேட்டு எனக்கு இறங்கி மறுமொழி அருளும். உமது முகத்தை எனக்கு மறையாதையும், உமது கோபத்தில் அடியேனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் கடவுளே, என்னை தள்ளவிடாமலும் என்னை கைவிடாமலும் வரும். என் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதித்து எனக்காய் பதிவிருக்கிற நிமித்தம் சுவையான பாதையில் என்னை நடத்தும். என் மனத்தை இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொள்ளாதே. உதவி செய்ய எனக்கு உதவமாக இருக்கிறார். ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தரின் தயாளத்தை கண்டடைவேன் என்று நான் நம்புகிறாவிட்டால்
என்னாகுமோ? கர்த்தருக்கு காத்திரு, உன் இதயத்தில் பலம் கொண்டு தைரியமாக இரு. கர்த்தருக்கு காத்திரு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். சபை அமர்ந்து இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமுறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதலாவது திருமுறை பாடம் அது ஆதியாகமம் 18வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஆதியாகமம் 18வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. பின்பு கர்த்தர் மம்ரேயின் தோப்பில் அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர்கள் அவருக்கு எதிரே நின்றார்கள். அவரை காணவே அவன் கூடாரத்திலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் விழுந்து, ஆண்டவரே, உமது கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கலந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உன் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருந்தது. அதையே நிறுத்தும் இடத்தில் நீங்கள் வந்தபடியால் உங்கள் களைப்பை ஆற்ற நான் சிறிது ஆகாரம் கொண்டு வருகிறேன். சாப்பிட்ட பிரகாரம் நீங்கள் பிரயாணம் பண்ணலாம் என அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தில் சாராளை விரைந்து போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்று சொல்லிவிட்டு மாட்டு சண்டையில் ஓடி ஒரு நல்ல இனங்கட்டை பிடித்து வேலைக்கார கையில் கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். தயிரையும் பாலையும் தான் சமைத்த கட்டையும் ஆபிரகாம் எடுத்து வந்து அவர்கள் முன் வைத்துவிட்டு அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவர்கள் சாப்பிட்டார்கள். அவர்களை பார்த்து, உன் மனைவி சாராள் எங்கே என்று கேட்க, அவள் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றார். அப்பொழுது அவர், அடுத்த வருஷம் இதே நாளில் உன்னிடம் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டு நின்றார் என்பது இன்றைய முதல் திருமுறையை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். அப்படியாக நாளுக்கென்று தரப்பட்டிருக்கின்ற நிருப பாடம் அப்போஸ்தலராகிய பவுலடிகளார் கொலோசை திருச்சபைக்கு எழுதிய கடிதம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 29 முடிய. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 29 முடிய. வேண்டிய பாடம் கொலோசியர் எழுதின நிருபம் அதிகாரம் 1 வசனங்கள் 21 முதல் 29 வரை. முற்காலத்தில் நீங்கள் புறம்பானவர்களையும் துர்க்கிரையினால் உங்கள் மனதில் சத்துருக்களாயும் இருந்தீர்கள். இப்பொழுதோ அவர் அடைந்த மரணத்தின் மூலமாக அவருடைய மாம்ச சரீரத்தில் கடவுள் உங்களை ஒப்புரவாக்கி கொண்டார். உங்களை பரிசுத்தராகவும் மாசற்றவர்களாகவும் குற்றம் சாட்டப்படாதவர்களாகவும் நமக்கு முன் நிறுத்த வேண்டும் என்று அப்படி செய்தார். நீங்கள் கேட்டறிந்த சுவிசேஷத்தில் உள்ள நம்பிக்கையை விட்டு விலகாமல் அஸ்திவாரம் விடப்பட்டவர்களாகவும் உறுதி உள்ளவர்களாகவும் அசைக்கப்படாதவர்களாகவும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அது நிறைவேறும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழுள்ள சகல கிறிஸ்டியும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே அவளாகிய நான் ஊழியக்காரன் ஆனேன். இப்பொழுது உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷப்பட்டு கிறிஸ்துவின் உபகரணங்களில் குறைவானவற்றை அவருடைய சரீரமாகிய திருச்சபைக்காக மாமிசத்தில் நிறைவாக்கி வருகிறேன். உங்கள் பொருட்டு கடவுளால் எனக்கு அளிக்கப்பட்ட உக்கிரைனா ஊழியத்தின் படியை நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனாக
காலம் முதல் தலைமுறையாக மறைக்கப்பட்டிருந்த இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்டிருக்கிற ரகசியமாய தேவ வசனத்தை பூரணமாய் அறிவிக்கும்படி அந்த ஊழியம் எனக்கு அளிக்கப்பட்டது. புறஜாதிகளுக்குள் விளங்கும் இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்று கடவுள் தமது பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சுத்தம் கொண்டார். கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம், அதுவே மகிமையின் நம்பிக்கை. எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்கு தெரியவனாக நிற்கும்படி எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் செய்து அவரையே நாங்கள் அறிவித்து வருகிறோம். எனக்குள் வல்லமையா கிரியை செய்கிற அவருடைய சத்தியத்தின்படி அதற்கென்றே நான் போராடி உழைத்து வருகிறேன். ஆமென். இன்றைய நிருப பாடத்தை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். யாவை எழுந்து நற்செய்தியை வாசிக்க கேட்கலாம். ஆண்டவரே எங்கள் மேலே இறங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி வாசகம் தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 42 வரையிலான வசனங்கள். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 42 முடிய. அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்துக்கு சென்றார். அங்கே மார்த்தாள் என்னும் ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் வரவேற்று உபசரித்தார். அவளுக்கு மரியாள் என்னும் ஒரு சகோதரி இருந்தார். அவள் ஆண்டவர் பாதத்தங்கே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். மார்த்தாளோ அதிக வேலை செய்வது மிகவும் வருத்தப்பட்டு அவரிடம் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்ய அவருக்கு சொல்லும் என்றார். ஆண்டவரோ அவனிடம், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கலந்துகிறார். தேவையானது கொஞ்சமே, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இன்றைய நற்செய்தி நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். ஆண்டவரே எங்கள் மேலே இறங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய வாழ்வுதலும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டலாம். அதற்கு மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அனைவரும் இணைந்த நிலையில் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கண்கள் பிறந்து பொந்திகளாக பாடுபட்டு சிலுவை நடையோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய வலதுபார்த்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் இணைந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த வானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமருங்கள். அருளுரைக்கு ஆயத்தமாக அனைவரும் சேர்ந்த நிலையிலே நம்முடைய பாடல் புத்தகத்தில் 275வது ஞான பாடலை நாம் பாடுவோம். 275வது ஞான பாடலை நாம் பாடுவோம். அதன் பிற்பாடு பிள்ளைகள் வசனம் சொல்லபடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நூற்றி 75வது பாடலை நாம் அனைவரும் எழுந்து பாடுவோம். See
Most High shall abide under the shadow of the Almighty. Psalm 91:1. பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் நிறைவாக உண்டாகட்டும். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் எனக்கு அன்பிற்கு இணையவர்களே, மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கடவுளுடைய திருச்சமூகத்திலே ஆர்வத்தோடு வந்து கடவுளை பணிந்து கொள்ளுகின்ற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமுறை பாடம், இந்த ஓய்வு நாள் என்பது குறிப்பாக கிறித்துவ பண்டிகைக்கு பிந்தின 5வது ஓய்வு நாளாக இருக்கிறது. எனவே இந்த நாளுக்கென்று நமக்கு தரப்பட்டிருக்கின்ற திருமுறை பாடம் என்பது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரையிலான பகுதிகளாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 18வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தர் மம்ரேயின் தோப்பில் அவனுக்கு தரிசனமானார். அவன் பட்ட பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை எடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை காணவே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உமது கண்களில் எனக்கு தயவு கிடைத்தானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். அடியில் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வந்தபடியினால் உங்கள் களைப்பை ஆற்ற நான் சிறிது ஆகாரம் கொண்டு வருகிறேன். சாப்பிட்டு பிற்பாடு நீங்கள் பிரயாணமாகலாம் என அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தில் சாராளிடம் விரைந்து போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்று சொல்லிவிட்டு மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். தயிரையும் பாலையும் தான் சமர்ப்பித்த கன்றையும் ஆபிரகாம் எடுத்து வந்து அவர்கள் முன் வைத்துவிட்டு அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். அவர்கள் சாப்பிட்டார்கள். அவர்கள் அவனை பார்த்து, உன் மனைவி சாராள் எங்கே என்று கேட்க, அவன் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றார். அப்பொழுது அவர், அடுத்த வருஷம் இதே காலத்திலே உன்னிடம் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள் என்பதை தலைவணங்கி நாம் சொல்லிக்கிறோம். எங்களை உள்ளன்போடு நேசிக்கின்ற எங்கள் தாயும் தந்தையுமான நல்ல கடவுளை, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கடவுள் உடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு இடைவிடும். நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் இனிய திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள்
ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் மீண்டுமாக உள்ள அனைவருக்கும் கிருபை சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு எல்லோருக்கும் ஒரு பரிச்சயமான பகுதியாக இருக்கிறது. மம்ரே என்கின்ற தோப்பிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமான ஒரு செயல், ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைக்கு நம்முடைய தியான பகுதியாக அமைந்திருக்கிறது. பகலிலே ஒரு உஷ்ணமான ஒரு கடுமையான ஒரு வெயிலின் வேளையிலே கூடாரத்தின் வாசல் அருகிலே உட்கார்ந்திருக்கின்ற ஆபிரகாம் அந்த கூடாரத்தின் வாசல் அல்லது வீட்டுடைய வாசல் என்று நாம் பயன்படுத்தலாம். இங்கிருந்து அப்படியே தூரமாய் கொண்டிருக்கிறார். அங்கே அவர் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது 3 புருஷர்கள் அவருக்கு எதிரே நின்றதாக பார்க்கிறோம். 3 புருஷர்கள் அங்கே கூடார வாசல் அருகிலே சற்று தூரமாக அங்கே இருப்பதை ஆபிரகாம் பார்க்கிறார். அவர்களை அவர் பார்த்து கூடார வாசல் இருந்து அவர்களுக்கு எதிராக ஓடி சென்று தரை மட்டும் குனிந்து, ஆண்டவனே, உமது கண்கள் எனக்கு தயவடைப்பதனால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் கண்ணீர் கொண்டு வருகிறேன், கால்களை கழுவிவிட்டு இந்த மரத்தடையிலே உட்கார்ந்திருங்கள், உங்களை சமைத்து நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவர் மன்னரை எண்ணினவராக உணவை சமைத்துக் கொண்டு அங்கே வருகின்றதை தொடர்ந்து அந்த 3 புருஷர்களும் அவர்கள் தொடர்ந்து அவர்களோடு இணைந்து வந்து அமர்வதாகவும், தொடர்ந்து ஆபிரகாமுடைய வாழ்விலே ஆசிரியை வழங்கி செல்லுகின்ற ஒரு நிலை. அடுத்த வருஷத்துல இதே நாள் இங்கே வருவேன், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், சாராளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி, மனைவியாய் சாராளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி வாக்கு தத்தங்களை சொல்லிவிட்டு செல்லுகின்ற ஒரு நிலைதான் இன்றைய திருமறை பகுதியாக இங்கே அமைய பெற்றிருப்பதை நாம் தெளிவாக காணுகின்றோம். ஆபிரகாம் இந்த இடத்திலே ஒரு விருந்தோம்பலை செய்கிறார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு விருந்தோம்பல் செய்கிற நிலையை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். தெய்வத்திற்கு, ஆண்டவருக்கு விருந்து படைக்கின்ற நிலையை தான் இங்கே தெளிவாக நாம் பார்க்கிறோம். மம்ரே என்கின்ற இடம், அந்த மம்ரே என்கின்ற இடத்திலே அங்கே இருக்கின்ற அந்த இடத்திலே அவர் குடியிருக்கிற ஒரு அனுபவம், அந்த இடத்திலே அவர் வாசம் பண்ணுகிறதாக அங்கே பார்க்கிறோம். அந்த இடத்திலே ஆண்டவருக்கு விருந்தோம்பல் செய்கிற நிலையை பார்க்கிறோம். 3 நபர் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இது ஆண்டவருடைய தூதர்களாக இருக்கலாம் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுகிறது. என்றாலும் கூட நம்முடைய கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. எனவே திருத்துவ கடவுளுடைய பிரசன்னத்தை ஆபிரகாம் அனுபவித்ததாக கூட நாம் அதை பார்க்கிறோம். தந்தை மனித தூய் ஆவியராகிய கடவுள் அவருக்கு தரிசனமான நிலையிலும் கூட ஒருவரோடு பேசுவதை போல அங்கே சம்பாஷிக்கிற சம்பாஷணைகளும் அங்கே வருகிறது. கடவுள் மூவராகவும் ஒருவராக இணைந்திருக்கும் நிலையிலும் அந்த வெளிப்பாடுகளை இந்த வசனங்களை நீங்கள் இல்லம் சென்று வாசிக்கின்ற பொழுதும் நாம் அதை தெளிவாக பார்க்க முடியும். ஒருவரோடு பேசுவதை போல இந்த உரையாடல், இந்த சம்பாஷணைகள், இந்த கான்வர்சேஷன் காணப்படுவதை போலவும் அமையப்படுகிறது. என்றாலும் கூட அன்பர்களே, அடுத்த வருஷம் ஒரு காலத்தில் வருகிற பொழுது சாராளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிற வாக்கு தத்துவத்தோடு கூட அங்கே செல்வதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அங்கிருக்கிறவர்களே, இந்த மம்ரே என்று சொல்லுகின்ற இடம், அது ஒரு பலம் கொடுக்கின்ற இடம், தைரியம் தருகின்ற இடம், அது வலிமை அளிக்கின்ற இடம் என்று சொல்லி அதற்கு விதிவியத்திலே குறிப்பாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு விளக்கங்களை கூட கொடுக்க முடியும். அந்த இடம் என்பது ஒரு என்கின்ற வகையிலே வீரியம், வலிமை, உறுதி தருகின்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் டெஃபினிஷன், ஸ்பிரிச்சுவல் மீனிங் கூட மம்ரே என்கின்ற இடத்திற்கு இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த மம்ரே என்கின்ற லொகேஷன், அந்த பகுதியிலே இது ஆபிரகாம் இருக்கிற பொழுதும் கூட அவர் இருக்கிற இடம், அதாவது யூதேயாவுடைய மலையில் இருந்து, யூதேயாவுடைய மலை என்று சொல்லுகிற அடையாளப்படுத்துகிற அந்த யூதேயனுடைய பகுதியிலிருந்து சுமார் 32 கிலோமீட்டர் அதில் அமைந்திருக்கின்ற
ஒரு இடமாகவும் அது அதாவது எருசலேமுடைய தெற்பகுதியில் இருந்து அந்த ஜுடியன் மவுண்ட் என்கிற இடத்திற்கு இடையே ஒரு 32 கிலோமீட்டர், ஒரு 20 மைல்ஸ் டிஸ்டன்ஸ்லே அது இருப்பதாக, இந்த மம்மரை இருப்பதாக நாம் விவிலிய ஆராய்ச்சி நாம் முற்படுகின்ற பொழுது நாம் அதை கற்றுக்கொள்ள முடிகிறது. எனவே இந்த ஒரு இடத்திலே ஆபிரகாம் வாழ்ந்து இருக்கிற ஒரு நிலையிலே அந்த இடத்திலே தான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அங்கே வருகிறது. தெய்வத்திற்கு ஆண்டவருக்கு விருந்தோம்பல் செய்கிற ஒரு அனுபவங்களை கூட நாம் அங்கே பார்க்கிறோம். அன்பர்களே, விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி என்கின்ற வார்த்தையிலே ஹாஸ்பிட்டல் ரெண்டு கொண்டு வரைக்கும் நமக்கு தோன்றும். ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டாலிட்டி. ஹாஸ்பிட்டல் என்று சொல்கிற பொழுது மருத்துவம், நோயாளர்களுக்கு அவர்களுக்கு மருத்துவம் செய்கின்ற நிலையிலும் கூட மருத்துவம் பெறுகின்ற நோயாளர் தங்கி உறைவிடமாக இருந்து அங்கே அவர்களுக்கு கொடுக்கின்ற நிலையிலே ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டால் என்கிற வேளையிலே அது சந்தோஷம் சார்ந்திருக்கின்ற, மகிழ்ச்சி சார்ந்திருக்கின்ற ஒரு ஒரு விருந்தோம்பல், விருந்து மகிழ்ந்திருக்கிற அனுபவம். எனவே தான் பைபிள் சொல்கிறது விருந்து என்பது மகிழ்ச்சிக்காக ஏற்படுத்தப்படுகிறது. எனவே விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லும்போது மகிழ்ச்சியுடைய அடையாளமாக அது அறியப்படும் நிலையிலும் கூட அன்பை சார்ந்து அதை சார்ந்திருக்கின்ற ஒரு பண்புதான் விருந்தோம்பல். தமிழுடைய வழக்கிலும் கூட நம்முடைய பண்பாடிலே இருக்கின்ற ஒரு உன்னதமான பண்பு என்று சொன்னால் ஹாஸ்பிட்டாலிட்டி. விருந்தோம்பல் என்று சொன்னால் அது மிகையாகாது. விருந்தோம்பல் சார்ந்திருக்கின்ற பல வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் படிப்பிலே படிக்கின்ற பொழுதும் கூட விருந்தோம்பல் சார்ந்திருக்கிற நிலைகளிலே நச்சினை இவற்றிலெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த நச்சினை சார்ந்திருக்கின்ற அந்த அனுபவ இலக்கியங்களை நாம் படித்து பார்க்கிற பொழுது அங்கே அதனை சார்ந்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் சுமார் 400 கவிதைகள் எல்லாம் நச்சினையிலே இருப்பதாகவும் அதை நாம் காண முடியும். கிறிஸ்து பிறந்த பிற்பாடு கிபி 1 முதல் 3ஆம் நூற்றாண்டு 300 ஆண்டுகளிலே பலவிதமான இலக்கியங்கள் தமிழிலே வந்த காலங்களிலே இந்த நச்சினை சார்ந்திருக்கிற பொழுதும் கூட விருந்தோம்பலுடைய சாராம்சம் மிகுந்திருந்த ஒரு கலாச்சாரத்திலே அதை எழுதப்பட்டதாய் கூட நாம் அதை பார்ப்போம். அதுபோலவே ஔவையார் அவர்கள் நல்வழி சார்ந்திருக்கின்ற நிலையிலே விருந்தோம்பல் பண்பை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது இட்டார் பெரியோர் இடாதோர் இடிகளத்தோர் என்கின்ற நிலையிலும் கூட சாதி இரண்டே ஒழிய வேர்களை சாற்றுங்கால் என்று சொல்லும்போது கூறி அறிவிக்கின்ற பொழுது சொல்லுகிற பொழுது சாதி இரண்டே ஒழிய வேர்களை சாற்றுங்கால் நீதி வழுவார் நெறிமுறையின் மேதினிலே உலகத்திலே மேதினை இட்டார் பெரியோர் இடாதோர் இடிகளத்தோர் பாட்டாங்கில் அங்கே உள்ளபடி என்று சொல்லுகிற இந்த வாக்கை நாம் படித்திருக்கிறோம். என்று சொன்னால் அங்கே இட்டார் என்பவர் பெரியோர் எனவும் இடாதோர் இடிகளத்தோர் என்கிற நிலையிலும் கூட அது கொடுக்கிற மாண்பை சார்ந்திருக்கும் நிலையிலும் கூட பிறருக்கு நாம் கொடுக்கிற அனுபவத்தோடு கூட அதை சொல்வதை பார்க்கிறோம். அதாவது உலகத்திலே 2 விதமான மக்களினத்தவரை உண்டு. அதை தமிழ் வழியிலே பார்க்கும் பொழுது ஒன்று கொடுக்கிற சமூகம், ஒன்று கொடுக்கிற பிரிவு, இன்னொன்று கொடுக்காமல் தமக்கென்று வைத்துக் கொள்ளுகிற ஒரு குலம் அல்லது ஒரு இனம் என்கிற நிலையிலே இரண்டாய் பிரித்து அந்த பாடல் வரிகளை வருவதை பார்ப்போம். எனவே கொடுக்கிறவர்கள், தருகிறவர்கள், பிறகு கழிக்கிறவர்கள் அவர்கள் என்பவர் அவர் பெரியோர் என்று சொல்லப்படுகிறார். கொடாதவர்கள், அவர்கள் பிறருக்கு இடாதவர்கள், இடிகுலத்தோர் பாடுபட்டோர் என்று சொல்லி அங்கே அடையாளப்படுத்துகிற நிலையில் கூட பார்க்கிறது. இங்கே இந்த இடத்தில் நாம் இதை உலக பிரகாரமாக நாம் பார்க்கிற பொழுதும் கூட எவ்வளவு நாம் பார்க்கிற நிலை விருந்தோம்பல் அல்லது பிறருக்கு நாம் கொடுக்கின்ற மாண்பு, பிறருக்கு நாம் தருகின்ற பண்புகள் என்பது நம்முடைய தமிழகத்திலும் நாம் வாழும் இந்த உலக வாழ்விலும் நம்முடைய குடும்பங்களிலே கூட நாம் அதை கடைபிடிக்கின்ற மக்களாக நாம் இருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தைகளில் கூட திருமுறையிலே கூட இதே போன்ற இருக்கிற அனுபவத்தோடு வாழ்ந்த அனுபவங்களை கூட நாம் பார்க்க முடிகிறது. இந்த நற்செய்திகளை நாம் பார்க்கின்ற வேளையிலே நற்செய்தி பாடங்களை பார்க்கிற பொழுது அங்கே மார்த்தா மரியாள் அங்கே இருக்கிற பொழுது இயேசு ஆண்டவருக்கு விருந்தோம்பல் செய்ய நினைக்கின்ற மார்த்தாவை குறித்து நாம் பார்க்கின்றோம். அங்கே வந்து அவருக்கு உணவு தருகின்ற நிலையிலே முயற்சிக்கின்ற மார்த்தாவுடைய செயல்களை பார்க்கிறோம். மரியாவுடைய பாதவடையை அமர்ந்து கொண்டிருந்து
வார்த்தை கேட்கின்ற அனுபவமாக அங்கே இருக்கிற வார்த்தைகள் உண்டு. எனவே அந்த மரியாவுடைய மாத்தாவுடைய பண்பு என்னவென்று சொன்னால், வந்த கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். எந்த தவறுமே இருக்க முடியாது என்பது இந்த மனித நேயத்தோடு கூட இணைந்து நாம் அதை எதிர்கொள்ளுகின்ற பொழுது, அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து வந்திருக்கிற பொழுது அவருக்கு நல்ல ஒரு உணவு கொடுக்க வேண்டும் என்று மாத்தா விரும்பிய ஒரு விருப்பத்தை பார்க்கிற பொழுது, எப்படி 3 பேர் இங்கே வந்திருக்கிற பொழுது அவர்களுக்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மாட்டு மந்தைக்கு சென்று, எங்க போனார்? ஆட்டு மந்தைக்கு செல்லவில்லை, கோழி மந்தைக்கு செல்லவில்லை. எங்கே சென்றார்? மாட்டு மந்தைக்கு. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய திருநெல்வேலி பகுதியிலே மாடு என்று சொன்னால் ஏதோ ஒதுக்குகிற ஒரு மிருகத்தை போல, அல்லது அந்த இறைச்சி என்பது ஒதுக்குகிற உணவை போல் நமக்கு தோன்றலாம். ஆனால் கடவுளுடைய மக்களாகி நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, கடவுளுக்கு படைக்கப்பட்ட உணவு, ஆண்டவருக்கு படைக்கப்பட்ட உணவு என்ன தெரியுமா? இங்கே நாம் நினைக்கிறபடி அல்லது மக்கள் நினைக்கிறபடி இருக்கிற உணவு. ஆனால் மாட்டு மந்தைக்கு சென்று அதை இருக்கிற ஒரு இளம் கன்றை பிடித்து ஆண்டவருக்கு சமைத்து கொடுக்கப்பட்ட அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நாம் கூட இன்றைக்கு மாற்ற வச்சு நாம் விரும்பி உட்கொள்கிறோம். கேரளாவிலே சென்றால் அங்கே அந்த பீச் உணவுகள் அதிகமாக உட்கொள்கிறார்கள். நல்ல இயற்கையான சத்து நிறைந்த உணவாக அது இருக்கிறது. ஏன் சிலர் சொல்கிறார்கள், என்ன இறைச்சி அல்லது மட்டன், அதுல கூட நிறைய கொழுப்பு நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. வீட்டில் கொழுப்பு இருக்கு, இருந்தாலும் கூட அது இளமையாக இருக்கிற பொழுது அதிலே கொஞ்சம் கொழுப்பு குறைவு, அதில் ஆரோக்கியம் அதிகம், தேவையான புரோட்டீன்ஸ் எல்லாம் அதில் நிறையவே நிறைந்திருக்கின்ற ஒரு சத்து நிறைந்த உணவாக இருக்கிறது. எனவே அன்பர்களே, ஆண்டவருக்கு அந்த மாட்டு மந்தையை சென்று அவருக்கு ஒரு சிறப்பாக ஒரு இளம் கன்றை பிடித்து அடித்து அவருக்கு உணவு வழங்கிய நிலையை பார்க்கிறோம். அந்த உணவை அவர்கள் அருந்தி பிற்பாடு அவர்கள் அங்கே இந்த இல்லை ஆண்டவன் ஆசி வழங்கி சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாட்டை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நினைக்கலாம், எனக்கு நான் ஜூஸ் சாப்பிட மாட்டேன், வீட்டில் மறைமுகமா சில கடைக்கு போனா ஏதோ நம்ம அதை சில யாரும் பார்த்தா சொல்லுவோம், வீட்டில் டாக் வளர்க்கிறேன், வீட்டில் நாய் வளர்க்கிறேன், நாய் கொஞ்சம் வாங்கினானா நம்ம சில மறைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை, தைரியமா என்ன செய்யலாம், போய் என்ன செய்யலாம், வாங்கி நம்ம சாப்பிடலாம். ஏன்னா பைபிளை நம்ம வயிற்றில் இருக்குது. எனவே அது தவறு என்பது இல்லை. மற்ற வியாக்கியப்படுகிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்குன்னா, கடவுளுடைய மக்களாக இருக்குன்னா, இன்றைக்கு ஒரு ஒரு மீன் கடையை சென்று இறைச்சி வாங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சொசைட்டி அண்டர்ஸ்டாண்டிங். எனவே அது போகட்டும் வருகிறோம். எனவே இங்கே நமக்கு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கு விரும்பி செய்கிற நிலையிலே ஆபிரகாம் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த இடத்திலே ஆண்டவர் அங்கே அவருக்கு ஆசிரை வழங்குகின்ற நிலைப்பாட்டை நாம் அங்கே பார்க்கிறோம். சில நேரங்களில் அந்நியரை உபசரிக்க நீங்கள் மறவாதிருங்கள் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். அந்நியரை உபசரிக்க மறவாத நிமித்தமாக நாம் உடலை கூட நாம் உபசரித்தது உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே இந்த எளியவர்களுக்கு, இந்த சிறியோருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தாயிற்று. அப்படி என்று ஒரு சிறுவர்களுக்கு, ஒரு சிறிய சமுதாயத்தை காணப்படுகிற ஏழை எளியவர்களுக்கு நாம் உணவு கொடுக்கின்ற பொழுது, அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்கின்ற பொழுது, அந்த விருந்தோம்பல் யாருக்கு செய்த காரியம்? கடவுளுக்கு செய்த காரியமாக நியூ அண்டர்ஸ்டாண்டிங், கிறிஸ்தவர்கள் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை நாம் அதை பார்க்கிறோம். நிகழ்ச்சி செய்கின்ற பொழுது செல்வந்தர்களை 500% கொடுக்க முடிந்தால் அந்த 500க்கு ஏற்ற அதே போல அந்த 200% எழுதி 500 வைத்து கொடுக்க தகுதியுடையவர்களுக்கு அவர்களை அழைத்து விருந்து கொள்வதை காட்டினோம். அல்லது நம்ம ஒரு 3 கிராம் அல்லது 5 கிராம் 4 கிராம் அரப்புள்ள ஒரு மோதிரம் உறவுகளுக்கு நம்ம போட்டு திருப்பி அதே போல நாளை எண்ணி வைத்து பார்த்து 2 வருஷம் கழிச்சு அல்லது 1 மாசம் கழிச்சு அங்க அல்லது 3 வருஷம் கழிச்சு வந்த அதை எடுத்து அதே போல அதை மாடல் செய்யப்பட்ட பொருளும் அல்லவா? அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை விருந்து அழைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையோடு இருக்கிற அழைப்பு என்று சொல்லுகிற நிலையிலே நாம் பார்க்கிற பொழுது கூட, அதாவது அப்படி இருக்கிற நாம் யாருக்கு எப்படிப்பட்ட நாம் விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நியூவான்ஸை பார்க்க
அதாவது சாதாரண எளியவர்களுக்கும் நாம் செய்கிற சேவை அது கடவுள் செய்த கருதப்படுகிறது. அதே போல நாம் கடவுளுக்கு செய்கிற சேவை கடவுளுக்கும் ராயனை கொடுக்கல என்று சொல்லுகிற பொழுது கடவுளுடையது எது? நாம் கடவுளுடையவர்கள், நாம் ஆண்டுடையவர்கள். இந்த ஆவி ஆத்மா சரீரம் என்பது இறைவனால எனக்கு கொடுக்கப்பட்டது. எனவே இதை நான் ஆண்டு கொடுக்க வேண்டும். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே இன்றைக்கு ஒரு சாக்ரிஃபைஸ், கடவுளுக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு பலி, நம்மையே கொடுக்கின்ற ஒரு பலி. இன்றைக்கு அவர் நம்முடைய தொழுகையை, நம்முடைய வழிபாட்டை, நம்முடைய ஆராதனை அவருக்கு பிரியமான வாசனையாக ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிற நாம் ஆராதிக்கின்ற இந்த ஆராதனைகள் அவருக்கு பிரியமான ஒரு போஷணமாக இருக்கிறது. இந்த பலிகளை நாம் கலந்து கொள்கிறோம். அதாவது இந்த கேத்தலிக்ல சொல்வார்கள், அது என்ன திருப்பலி, என்னது திருப்பலி என்று சொல்வார்கள். திருப்பலி இப்போ ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஆராதனைக்கு கூட ஒரு பலிதான். நம்மையே அர்ப்பணிக்கிற காரியம், ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற அர்ப்பணம். முழு உள்ளத்தோடு நம்மை அர்ப்பணிக்கிற நிச்சயமாய் கடவுளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், நம்மை வற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார், நம்மையே ஒப்புக் கொடுக்கிறார். நாம் பார்த்தபோது விரும்பவர் செய்கிறது இயேசுவுக்கு மாத்தா செய்த ஒரு செயல் என்பது சிறப்பு தான். என்ன காரியம் என்னவென்று சொன்னால் அவர் முழுமுழுக்கிறார். இயேசு பணிபடை நான் ஒத்தையாக இருந்து என்ன செய்கிறேன், சமைத்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு வந்து ஒத்தாசை செய்யப்பட்டால் மரியாதை வந்தால் நலமாக இருக்குமே என்று சொல்லுகிற அனுபவத்திலே ஆண்டவர் யாரை பாராட்டுகிறார் என்று சொல்லும் பொழுது, அதை பார்க்கிற சம்பாசனைகள் முறை பார்க்க பொழுது மரியாதை தேவையானது வந்தே மரியாள் தன்னை விட்டு எழுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிற பொழுதும் கூட, அதாவது இயேசுடைய பாதபடி போடும் என்று சொல்லுகிற நிலையிலே, உங்களுடைய வார்த்தை என் பாதங்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம், உங்களுடைய வார்த்தை கால் தீபம், என் பாதைக்கு வெளிச்சம், என்னுடைய பாதம் ஒன்றுமே எனக்கு போதும் என்று சொல்லி அங்கு இருக்க நிலை. சங்கீதம் 119:5 சொல்லுகிறது, உங்களுடைய வசனம் என் பாதை தீபம், பாதை வெளிச்சம். இந்த காலை வேளையினுடைய சமூகத்தை வந்து உங்களையே அவருடைய பாதபடி எனக்கு போதும் என்று சொல்லி இந்த காலையில் நாம் வந்திருக்கிற பொழுது இதை வசனம் நாம் கேட்கிற மக்களாக இருக்கிறோம். உங்களை அர்ப்பணித்திருக்கிற நாம் நம்மை நம்முடைய சமூகத்தை அர்ப்பணித்திருக்கிறோம். நம்மை முழுவதுமாக பலியாக நம்மை கண்டு கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, நாம் ஏறெடுக்கிற இந்த உதவியின் பலியாகிய சோதர பலியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற மக்களாக இருக்கிறோம். இந்த உதவிகளை நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கு நாம் அர்ப்பணிக்கின்ற மக்களாக இருக்கிறோம். எனவே கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்மை ஆண்டவர் பொருட்படுத்த நம்மை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே நாம் ஆண்டவருக்கு நம்மையே முழுவதுமாக கொடுக்கின்ற அர்ப்பணிக்கின்ற நண்பர்களாக நாம் இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே மாத்தா மரியாள் என்கிற நிலையிலே ரெண்டு நமக்கு முக்கியம். இப்படிப்பட்ட டிபேட்ஸ் நமக்கு அவசியம் இல்லை. இவருடைய பாதபடி போதும் என்று சொல்லவில்லை. முறுமுறுப்பு சார்ந்திருக்கிற காரியம், காலை சீக்கிரமா எழும்பி காலை இட்லி வேக வைத்து தோசை எல்லாம் ஊற்றி சட்டி வைத்து சீக்கிரம் சர்ச்சை போதும் என்று நிலையில் இருக்கிறப்போ சில நேரங்கள் வீட்டில் ஒரு விதமான குழப்பம் உள்ளது. இவ்வளவு லேட்டாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி, ஆனால் அதான் முக்கியம். சாப்பாடு முக்கியம் இல்லை, இட்லி இருக்கட்டும் தோசை இருக்கட்டும், நம்ம சர்ச்சை போயிட்டு வந்து வீட்டை போய் சாப்பிடலாம் என்று நிலை. ஏன்னா தேவையான நமக்கு மிக முக்கியமான காரியம் உணவு என்பது முக்கியம். அதை விட வேளாண் கடவுளை பாதபடி என்பது அதை விட முக்கியமாக இருக்கிறபடினாலே இதை செய்ய வேண்டும். எனக்கு சில இடத்தில் காலையில பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பண்ண முடியாது. அப்போ அது பரவாயில்லை. ஒருவே நமக்கு உடல்நிலைகள் பலவீனப்படுகின்ற பொழுது அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது நம்ம என்ன அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். காலையில நம்ம என்ன கை நடுவோம் மாற்றப்படுறோம் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கின்றது. உங்களால சாப்பிடாம சபைக்கு வர முடியும் அல்லது உலகில பங்கேற்க முடியும் என்று சொல்ற ஒழுங்கா செய்ய முற்படலாம். உலகப்படி எனக்கு வலிமை இருக்கு, உலகப்படி சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் உள்ள பிரச்சனை பரவாயில்லை, அது கடவுள் பொறுப்படு. நம்முடைய உள்ள அப்ப நம்ம உள்ளதை பார்க்க முடியாது. உலகம் தலைவர் என் உள்ள முழங்கா வலித்து இருக்கிறார்கள், எனவே முடியாது என்று சொல்லி நம்முடைய மனதிலே நம்ம பார்க்கிறார். ஆனா எது நமக்கு முடியுமோ அதுல ஒரு முழுமையை ஆண்டவருக்கு நாம் கொடுக்கும்படியாக, சிறப்பானதை நாம் கொடுக்கும்படியாக, ஆவிலை போல
சிறந்தவற்றை கடவுளுக்கு கொடுக்கும்படியாக நாம் இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் ஆண்டவர் செய்கிற விரும்புவது என்ன? கடவுளுக்கு நான் செய்கிற விரும்புவது என்ன? வேதங்களை வாசிக்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவரை துதிக்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவரை ஆராதிக்கின்ற பொழுது நம்மோடு இருக்கிறார். இங்க 2 பேர் 3 பேர் நாமத்தினால எங்கே நாம் கூடியிருக்கிறோமே அங்கே அவர்கள் நம்மோடு கூட இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் எந்த ஆலயத்தை வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் கொடுக்கிற விரும்புவோம். அவரை பாடி அவரை துதிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம் அல்லவா? சிறப்பான நம்மை பிரார்த்தனை நம்மை தகுதிகளை நம்மை அர்ப்பணித்து நம்மை ஒப்புக் கொடுத்து அவரை ஆராதிக்கிற பொழுது மெய்யாகவே கடவுள் நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய தாகம் என்ன, அவருடைய வாஞ்சை என்ன, அவர் போஷணம் என்ன? இயேசு சொன்னது போல தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே எனக்கு போஷணம் என்று சொல்லுகிறார். அவருக்கு கொடுக்கிற விருது என்ன? நம்மே அவர் அர்ப்பணித்து அவரை ஆராதிப்பதுதான் பிரியமான உகந்த விருந்தாக இருக்கிறது. எனவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, நம்முடைய குடும்ப வாழ்வு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வையும் குடும்ப வாழ்வையும் முழுவதுமாக அவருக்கு விருந்தாக, அவருக்கு பிரியமான விருந்தாக ஒப்பு கொடுக்க நம்மையே அர்ப்பணிக்கிறோம். அது ஆசீர்வாதமாக இருக்கும். எந்த குறையும் இல்லாதவர்களுக்கு அந்த இளக்கந்தை கொடுக்க வேண்டும் நான் படைப்பது போல நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளின் உறவுகளை ஆண்டவருக்கு நம்ம கொடுத்து அவர் மகிமைகளை படியான சிறப்பான போஷனமாய் நாம் இருப்போம். ஆண்டவருக்கு நம்மளுக்கு இதே நிலையிலே கூட இந்த ஆத்தனம் எந்த ஒரு தவறு உதவனாக அவர் இருக்கிற பொழுது கூட கடவுளுக்கு பலியாக கேட்க பொழுது ஆண்டவருக்கு என்று சொன்ன ஈசாக்கை வலிதவருக்கு புரிகின்ற துணிச்சலை கூட நாம் ஆபிரகாமுக்கு என்ன நம்பிக்கை? அவருக்கு பிரியராக இருக்க வேண்டும், கடவுளை பிரியப்படுத்த வேண்டும், கடவுளை பிரியப்படுகிறது. அதுதான் அவருடைய தலையான ஒரு நோக்கமாக இருந்தது என்று சொன்னார். இந்த இறை மக்களாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கொண்டிருக்கிறோம்? பாவம் முக்கியம், பாடவழி முக்கியம், வார்த்தை முக்கியம், எல்லாவற்றை விட உணவை எல்லாவற்றை விட அவருடைய திருச்சமூகம் என்பது முக்கியம். அவரை பிரியப்படுத்துகிற பிரியம், அதாவது அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற நிலை, அவருடைய சித்தம் எதுவோ அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற விசுவாசிகளாக, அவருடைய சித்தத்தை திருமணத்தை நிறைவேற்றுகிற சித்தத்தை நிறைவேற்றுகிற மக்களாக நாம் இருப்பது என்று திருமணத்தை நிறைவேற்றுகிறவராய் ஈசாக்கை பெற்றெடுப்பாடுகிறார். உண்மையிலே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு இருக்கிறவைகள், நமக்கு இருக்கிற எல்லா பலமும், நமக்கு இருக்கிற ஆரோக்கியம், நமக்கு இருக்கிற வருமானங்களும், நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எது நமக்கு சிறப்பாக இருக்கிறதோ அது கடவுள் நமக்கு கொடுத்தது. ஆண்டவருக்கு ஆண்டவர் நமக்கு தந்தது. ஈசாக்கை கடவுள் கொடுத்தார், எனக்கு நம்பிக்கை இருந்தது, எனவே ஈசாக்கை கொடுக்க துணிந்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார், பெற்றிருக்கிற ஆசீர்வாதம் எதோ அதை ஆண்டவருக்கு கொடுக்க விளைகின்ற மக்களாக இருக்கிற பொழுது நாம் உண்மையிலேயே ஆண்டவருக்கு உண்மையான விருந்தோம்பலை செய்கிற மக்களாக இருக்க முடியும். ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம செய்கிற பலியாக இருக்க முடியும். ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுகிற செயலாக இருக்க முடியும் என்று சொன்னால் கடவுள் திருவுளத்தை நாம் அறிய வேண்டும். அவருடைய உள்ளார்ந்த நிலையை நாம் அறிய வேண்டும். அவரோடு கூட நாம் பயணிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், செபிக்க வேண்டும். எனவே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவருடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சியாக நாம் இருக்கிற பொழுது உண்மையிலேயே ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்கிற மக்களாக, ஆண்டவரை அன்பு செய்கிறவருடைய அடையாளமாக இருக்க முடியும். விருந்தோம்பல் என்பதுடைய அன்பினுடைய அடையாளம், the symbol of love, உண்மையான அன்பினுடைய ஒரு அடையாளம் தான். அன்பாய் நேசிக்கிற நிலையிலே நாம் அவர்களுக்கு கொடுக்க முன்வரும், அவளை விருது செய்ய, அவளுடைய அன்போடு நாம் செய்வோம். எனவே இந்த நிலைகளை அர்ப்பணிக்க ஒரு நாட்டில் விருது என்ற பொழுது சீப்பாச்சி என்ற ஒரு சிம்பிளா உள்ளது. மாப்பிள்ளை வீட்டில் சாயங்காலம் சீப்பாச்சி. என்ன சீப்பாச்சி தெரியுமா? ஒரு சாசர், ஒரு பிளேட்ல என்ன இருக்கும்? மிக்சர் இருக்கும், ஒரு அழகான ஒரு ரேட்லான ஒரு நேந்திரமளம், ஒரு அழகான செவ்வாழை பழம் இருக்கும், 2 பிஸ்கட் இருக்கும். முடிஞ்சா என்ன ஒரு கப் கேக் அல்லது ஒரு விதமான ஒரு இது கவர் பண்ணப்பட்ட ஒரு கேக், அவ்வளவுதான். சிம்பிளா முடிஞ்சிடும் சீப்பாச்சி. இன்னைக்கு அப்படி உணர்ச்சியான எல்லாம் கலாச்சாரமாக இருக்கிறது. நம்மையே அர்ப்பணிக்கும், நம்மையே ஒப்பும், நமக்கு எது இருக்கிறதோ தீப்பாட்சியோ அது எது இருக்கிறதோ அல்ல பெரிய ஹைஃபை எதுனாலும் எது இருக்கிறதோ அதனை முழுமை நாம் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாவற்றின் மேலாக நிலையான வாழ்விலை
நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்க அவர் விரும்புகின்றார். அவர் நமக்கு ஏற்படுத்துகிற நிலையான விருந்திலே நாம் சென்று சேருவதற்கு, ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்திலே நாம் தோழமை கொள்வதற்கு, நாம் சேர்ந்து அவரோடு இணைந்து நாம் அவரை ஆராதிப்பதற்கு, மகிழ்ச்சியடைவதற்கு, அந்த விருந்தை பங்கேற்பதற்கு உலக பிரதான வாழ்க்கையிலே கடவுளை பிரியப்படுத்த என்ன முடியும் அந்த அளவுக்கு நாம் பிரியப்படுத்தினார். அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிவார், அவரை அன்பு செய்துவார், அவரை ஏற்றுக்கொண்டு மனதார அவரை நாம் நம்முடைய உள்ளமாகி இதயத்திலே, நம்முடைய உள்ளமாகி இதயத்திலே, நம்முடைய இல்லத்திலே அவரை ஏற்றுக்கொள்ள நாம் முன்வருகிற மக்கள் நாம் அழைப்போம். அழைத்து நாம் மகிழ்ச்சி அடைவோம், அவர்களை கொடுக்கிற ஆசனம் கொண்டிருக்கும். எனவே இப்படிப்பட்ட நிலையிலே கூட கடவுள் நம்மளை எதிர்பார்த்து நம் தனிப்பட்ட வாழ்விலை குடும்பம் நிறைவேற்றி அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நித்தியமான ஆசீர்வாதங்களை பெற்று வாழ கடவுள் தாமே இந்த வாக்கின் வழியாக அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். எல்லாத்துக்கும் மேலான நேசமாகலாம் உங்கள் இருதயங்களையும் சின்ன கிறிஸ்தேசுக்குள்ளாக விரைவாக போக்குப்படுத்தி பலப்படுத்தி காக்கிறார்கள். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்ற நிலையிலே பாட புத்தகத்திலே 49வது பக்கம் இருக்கின்ற வேத கீதத்தை நாம் பார்க்கிறோம். உம்மையே துதிப்பேன்.
சபை அறிவிப்புகள் நடைபெறும். ஞாயிறு சபை பிறந்த நாள் வருகிற 26/7/2025 தனது பிறந்த நாளை கொண்டாடி நம்ம சபையில் திரு எஸ்தர் மேரி வில்சோஸ் திரு நல்லதன் அவர்கள் சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 26/7/2025 தனது பிறந்த நாளை கொண்டாடி நம்ம சபையினர் டாக்டர் அரவிந்த் பாபு திரு பென்சி ஜானி பாபா அவர்களின் தலைமை செல்வி பிரசிகாரிய ஜோனாலிற்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 26/7/2025 அன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் நம்மை சபையின் மத்தியகடன் அவர்கள் திருமதி பிரதிமா அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள் ஞாயிறு ஆராதனை காணிக்கை 1461 ரூபாய், சோஸ்திர காணிக்கை 1000 ரூபாய், பிறந்த நாள் காணிக்கை 500 ரூபாய், மாத காணிக்கை 2000 ரூபாய், மொத்தம் 4970 ரூபாய். நமது IILCயில் இப்பொழுது தேர்தல் வர இருக்கிறது. எனவே அந்த தேர்தல் சம்பந்தமாக நாம் ஆலோசனை செய்வது வேண்டியது இருப்பதால் ஆராதனைக்கு பின்னர் சபை மக்கள் அனைவரும் அமர்ந்து செல்வது கேட்டு ஒரு அறிவிப்பு. இந்திய சுவிசேஷ லூத்தரன் சபை சமாதானபுரம் போதக வட்டம், திருநெல்வேலி வட்டம், நாகர்கோவில் குரு நியமன அழைப்பதில் அன்புடைய எங்களது போதக வட்டத்தில் குருவாக பணியாற்ற எங்கள் அழைப்பை ஏற்று சமைத்துள்ள அருள் திருவை பெப்பின் அவர்கள் குரு நியமன ஆராதனை வருகிற 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி அளவில் சமாதானபுரம் தற்காலிக ருத்ரன் ஆலயத்திலிருந்து நடைபெறும். இதில் அனைத்து போதகர்கள், ஊழியர்கள், சபையார் மற்றும் உறவினர் கலந்து கொண்டு புதிய போதகரை வாழ்த்தும்படி தங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆராதனை முறைமை ரெவரண்ட் டி ராஜா, செயற்குழு உறுப்பினர், திருநெல்வேலி வட்டம். அருளுரை திரு டாக்டர் ரெவரண்ட் ஜே கிறிஸ்டி பாலாசின், பெருந்தலைவர் ஈசுலூசா. குரு நியமனம் திரு KS டேவிட்சன், தலைவர், நாகர்கோவில் சபை சங்கம். இவன் நன்றிவன் கிறிஸ்தவர்கள் தற்காலிக ருத்ரன் சபை சமாதானபுரம், பரிசுத்த பேருருத்திரன் சபை பெரும்பரம். சிறப்பு ஜெபத்திற்காக நாம் ஆயத்தமாகிறோம். ஒரு பாடல் பாடுகிற பொழுது, சிறப்பு ஜெபத்தை கடந்து வருகிற பொழுது உங்களுக்காக சிறப்பு மன்றாட்டு எடுக்கப்படும். ஜெபம் செய்வோம். எங்களை உள்ளன்போடு நேசிக்கின்ற தாயும் தந்தையுமான நல்ல கடவுளை, உங்களுடைய இறை பிரசனத்திலே
எங்களை அன்போடு அழைத்து வந்திருக்கின்றீர். நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும், உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றவும் ஆராதிக்கவும், நீங்கள் கொடுத்திருக்கின்ற வாழ்க்கையிலே உமக்கு பிரியமான மக்களை வாழவும் கடவுள் எங்களுக்கு அருள் செய்கின்றேன். இந்த வாரம் தங்கள் வாழ்விலை பிறந்தநாள் இதுமாக ஆண்டவரை நல்ல நாட்களை எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லும் மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக இந்த வாரம் தங்கள் வாழ்க்கையிலே பிறந்தநாளை ஆசிக்கின்ற நண்பர்களுக்காக செபிக்கின்றோம் சுவாமி. குறிப்பாக சபையிலே வரவில்லை என்றாலும் உடைய சமூகத்திலே உடைய துணைவியராக இருக்கின்ற பொழுதும் 22/7/2025 அன்று பிறந்தநாளை காணுகின்ற திருமதி பெபியோடைய கணவர் திருவாளர் ஆனந்தகுமார் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுள் அருமையான பிரதரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம். உங்களுடைய ஆலயத்திலே கடந்து வந்து நாமத்தை புகழ் சேர்க்கின்ற மகனாக, உங்களுடைய நாமத்தை துதிக்கின்ற மகனாக கடவுள் அவர்களை உமக்குள்ளாய் பலப்படுத்த நாங்கள் செபிக்கின்றோம். கடவுள் நல்லவர், போதுமானவர். ஆண்டவர் தொடர்ந்து அவருடைய வாழ்விலும் நன்மைகளை தர நாங்கள் செபிக்கின்றோம். பலவீனங்கள் காணப்பட்டாலும் கற்றுக் கொடுக்கின்ற ஆரோக்கியத்திற்காக நன்றி. என்னுடைய மகனை அதிகமாய் பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரை மனதேற்ற விருப்பங்களை கடந்து நிறைவேற்றித்தார். வாழ்வு வரும் காலங்கள் நல்ல சுகம்பலம் ஆரோக்கியம் பெற்றுக் கொள்கிற நாட்களை இருக்க கத்திருக்கிற வைத்தாரும். துணைவியராக இருக்கின்ற பொழுது கூட சதவி ஆனந்தகுமார்களுக்காக செபிக்கின்றோம். அன்பான சகோதரி கத்தர் பொருட்படுத்து ஆசீர்வதியில் அன்பான மகன் அருமையான பிள்ளை கிஷோர் நல்ல ஆரோக்கியமான வாழ்வை தாரும். அந்த உலக தலைவர்களை மாற்றி நல்ல ஆரோக்கியத்தை கத்தர் வர செய்யும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரை தொடர்ந்து முழு குடும்பங்களை கடவுள் பொருட்படுத்த ஆசீர் செய்கின்ற பணிகளை ஆசீர்வதி உங்களுடைய கிருபை நீங்காமல் தொடர்ந்திருக்கட்டும். அவ்வாறாகவே 26/7/2025 அன்று தங்கள் வாழ்விலை பிறந்தநாளை பாடுகின்ற அருமையான சகோதரி திருமதி எஸ்தர் மேரி தந்தையர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுள் தொடர்ந்து அவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. கடவுள் கொடுத்திருக்கின்ற பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். செய்கிற பணிகளை கடவுள் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. கொடுத்திருக்கின்ற குடும்ப வாழ்வுக்காக நன்றி சொல்கிறோம். குடும்ப வாழ்வு நன்மைகளை தந்து அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். விரும்புகின்ற காரியங்கள் பெற்றுக்கொள்ளும்படிய ஆசிக்கின்ற நன்மைகளை ஒரு நாட்களை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் கத்திருக்கிறவை காரும் நல்ல சுகவலம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கடவுள் நிறைவாய் தந்து ஆசீர்வதிப்பீராக. வரும் காலங்கள் அன்பு சந்தோஷ சமாதானம் நிறைந்திருக்கின்ற காலங்களை அமைய கற்று உதவி செய்வீராக. அதுபோலவே 26/7/2025 அன்று ஒரு நாளை காணுகின்ற அருமையான ஆண்டவரை மதிகள் அவருடைய அருமையான மகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை திருமதி பிரதிமா பிரவீன்குமார் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுள் அன்பு சகோதரி கத்தர் பொருட்படுத்த ஆசீர்வதிப்பீராக. கடவுளை பிரசன்னம் கூடவே தங்கட்டும். ஆண்டவரை ஆலயத்தின் மீது கடந்து வந்து ஆராதிக்கின்ற நம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரை நம்முடைய மக்களை உருவாக்கி பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். அந்த சொல் குடும்பத்தை கத்தர் பொருட்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். நன்மையை தந்து காத்துக்கொண்டு வரும் காலங்கள் நிறைவோடு அமைய நம்முடைய பிள்ளைகளை உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். அன்பு சந்தோஷம் நிறைந்திருக்கின்ற காலங்களாய் இருக்க கத்திருக்கிறவை தாரும். அதுபோல 26/7/2025 அன்று பிறந்தநாளை காணுகின்ற டாக்டர் அரவிந்த் பாபு, டாக்டர் பென்சிஜான அருமையான பிள்ளை செல்வி பிரசிகா ரியா சோனா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுள் அன்பான மகளை கத்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதி படிக்கின்ற படிப்பை கத்தர் பொறுப்படுப்பீராக. ஆண்டவரே விடுமுறை காலம் கடந்து வந்து சென்றிருக்கின்ற பொழுது கூட உங்களுடைய கால்நடை பிள்ளைகள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். அறிவாற்றல் புத்தி கருணை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து இந்த காலம் ஆற்றின் ஆசீர்வாதம் இருக்க கத்தர் கிருபை தருவீராக. தொடர்ந்து உங்களுடைய கிருபையில் பொருட்படுத்த பாதுகாத்து வரும் காலங்கள் ஆசீர்வாதம் இருக்க கத்தர் உதவி செய்கிறார். இவர்களுக்காக இந்த வேளையிலே இணைந்து செபிக்கின்ற அந்த மக்களுக்காய் செபிக்கிறோம். சிலர் வந்திருக்கின்ற ஒவ்வொரு விசுவாச மக்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களையும் கத்தர் பொருட்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரை இறைக்கரங்களோடு பிள்ளைகளை முழுவதுமாய் நாங்கள் காத்து அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து உங்களுடைய பிரசனத்தை எங்கள் அனைவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கலாம். துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இப்பறை மூலமாய் செபிக்கிறோம். ஜெபம் கெடு நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் நாம் காணிக்கை பாடலாக பாடல் புத்தகத்திலே 374வது பாடலை பாடவும். 374வது பாடலை நாம் பாடுகின்ற பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை படைப்போம்.
374வது பாடல்.